Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பிப்ரவரி 28 அன்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது கூட்டு தாக்குதலை தொடங்கியது. இந்த தாக்குதலில் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி மற்றும் பல மூத்த அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈராக், கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், குவைத் மற்றும் சவுதி அரேபியா உட்பட மேற்கு ஆசியா முழுவதும் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. ஈரானிய ரெட் கிரெசன்ட் சொசைட்டியின் கூற்றுப்படி அமெரிக்கா இஸ்ரேலிய இராணுவம் நடத்திய கூட்டுப்படை தாக்குதலில் 24,500க்கும் மேற்பட்ட பொதுமக்களின் கட்டமைப்புகள் சேதமடைந்தன. இவற்றில் கிட்டத்தட்ட 20,000 வீடுகள், 4,500 வணிகங்கள் மற்றும் 69 பள்ளிகளும் அடங்கும். 16 நாட்களை கடந்துள்ள ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் பிராந்தியம் முழுவதும் பரவலான அழிவை ஏற்படுத்தியுள்ளது. போரில் 2,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் ஈரானின் ஷாஹித் வகை ட்ரோன்களை போலியாக தயாரித்து அதனை அண்டை நாடுகளில் நிலைநிறுத்தி ஈரானுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி வருவதாக தெஹ்ரான் குற்றம் சாட்டியுள்ளது. வெடிப்பொருட்களை சுமந்து சென்று இலக்குகள் மீது மோதி வெடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இவ்வகை ட்ரோன்கள் குறைந்த உயரத்தில் பறந்து ரேடார்களின் கண்களில் மண்ணை தூவி தாக்குதல் நடத்தும் திறன் படைத்தவை. ஈரான் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்கா தெஹ்ரானின் சொந்த தயாரிப்பான ஷாஹித் 131 மற்றும் ஷாஹித் 136 ட்ரோன்களை காப்பியடித்து லூகாஸ் என்ற பெயரில் போலி ட்ரோன்களை தயாரித்து தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏமாற்றும் போர் தந்திரங்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இஸ்லாமிய குடியரசை வேண்டுமென்றே சிக்க வைக்கும் முயற்சியில் வளைகுடா பிராந்தியம் முழுவதும் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஷாஹித் 136இன் போலி ட்ரோன்களை இரு நாடுகள் நிறுத்தியுள்ளன. இதன் மூலம் வளைகுடா நாடுகளிடம் சந்தேகத்தை உருவாக்கி விரோத மனப்பான்மையை பரப்ப முயற்சிப்பதாகவும், இதன் மூலம் தெஹ்ரானும் அதன் அண்டை நாடுகளுக்கும் இடையே கருத்து வேறுபாட்டை விதைப்பதாகவும் அமெரிக்கா மீது ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. தெஹ்ரானின் வெளிநாட்டு உறவுகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் முயற்சியில் இஸ்ரேல் அஜர்பைஜானில் ட்ரோன் தாக்குதல்களை ஏற்பாடு செய்ததாக குற்றம் சாட்டிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சியின் முந்தைய கருத்துகளையும் ஈரான் ஊடகங்கள் மேற்கோள் காட்டியுள்ளன. இதேபோன்று சவுதி அரேபியாவுக்கான ஈரானின் தூதர் அலிரேசா எனாயதி ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீதான தாக்குதலில் ஈரானுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று மறுத்துள்ளார். மேற்கத்திய ஊடகங்கள் அண்டை நாடுகளான துருக்கி, குவைத் மற்றும் ஈராக் போன்ற நாடுகளில் சமீபத்தில் நடந்த தாக்குதல்களுக்கு ஈரானிய படைகளை தவறாக குற்றம் சாட்டியுள்ளன. ஈரான் எந்த இடத்தை குறிவைத்து தாக்கினாலும் அதற்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளும் என்று கூறியுள்ள ரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இத்தகைய போர் சூழல்களில் உண்மை என்ன என்பதை விளக்கவே அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை வெளியிடுவதாகவும் தெளிவுபடுத்தியுள்ளது. இராணுவம் அல்லாத இலக்குகள் மீதான தாக்குதல்களில் ஈடுபடுவதை தெஹ்ரான் தொடர்ந்து மறுத்து வருவது குறிப்பிடத்தக்கது.